குறைவுகளை என்ன செய்ய போகிறார்? நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பூமியில் குறைவில்லாத காரியம் எது? குறைவில்லாத காரியம் எது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், வெளியே போயிட்டுருக்கீங்க, நடந்து போயிட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சிட்டு, அப்போ நீங்கள் என்னத்தை தேடுவீங்க? என்னது? எல்லோரும் கோடை. எங்கே நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னேன்? தெருவில் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நடந்து போயிட்டுருக்கீங்க. மறைவான இடம். இப்போ இந்த மழை விழும் பொழுது உங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்னது? மறைவான ஒரு இடம் இல்லை, ஒரு குறை இருக்குதான். சரி, இப்போ எடுத்துக்கிறோம், நம்மளை பொறுத்தளவில் எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட போய் உட்காந்துட்டோம், சாப்பிட போய் உட்காந்து குழம்ப ஊற்றிட்டான்னு வச்சுக்கிறோம். ஊற்றுனோன்னு என்னத்தை பார்ப்போம்? மதனமா? அந்த தலை எங்கே? அந்த மீன் மண்டையை எங்கே பார்ப்போமா இல்லையா? அப்போ சாப்பிடும்போது அதற்கு சரியான ஒரு கூட்டு இல்லைன்னா அது ஒரு குறை. வாழ்க்கையில் குறைவில்லாத ஏதாவது ஒன்று யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு குறை என்ன செய்யும்? இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். பணம் ஒரு குறை. தேவைகள் வரும் பொழுது திரும்பி பார்ப்போம், பாக்கெட்டில் ஒன்றும் இருக்காது. அப்படின்னா அது ஒரு குறை. அப்படி தானே? இப்படி குறைவு, அதாவது நிறைவாக இல்லாமல் ஏதாவது ஒரு குறைவு நம்மளுக்கு என்ன செஞ்சிட்ருக்குது? இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு குறைவு நம்ம காரியத்தில் என்ன செய்யுது? இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ குறைவே இல்லாமல், எல்லோரும் கவனிச்சு, குறைவே இல்லாமல் நிறைவாக இருக்கிற ஒரு காரியம் கூட இந்த பூமியில் என்னது இல்லை. நம்ம பெரிய வீடு ஒன்று நம்ம கட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த வீட்டை கட்டிட்டோம், போன வாரம் பார்த்ததுக்கு இந்த வாரத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? என்னது? ஆமாம், இந்த வசனம் என்ன செஞ்சுருக்கோம்? ஒட்டியிருக்கோம். அப்போ இந்த வசனத்தை ஒட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இது குறைவாக தான் என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்படி தானே? போன வாரம் இந்த கதவை பூட்டி போட்டு ஆராதனை நல்லா எல்லாம் நல்லா சத்தமாக ஆண்டவர் துதிச்சு ஆராதிச்சுட்டு இருந்தோம். ஆராதிச்சு முடித்த உடனே என்ன பண்ணீங்க? டக்குன்னு போய் கதவை என்ன செய்யுங்க? திறங்க. வெக்க என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அப்படி தானே சொன்னோம்? அப்போ வெக்க அதிகமான உடனே அந்த வெக்கையை தணிக்கணும். அப்போ அங்கே ஒரு குறை என்ன செய்யுது? இது அப்போ குறைவில்லாத எதுவுமே இல்லை. ஆனால் குறைவில்லாதது ஒன்றே ஒன்று மட்டும் இந்த பூமியில் என்ன செய்யுது? இருக்குது. அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். வாசிங்க, சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 19:7. கொஞ்சம் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, குறைவற்றது எது? எல்லோரும் எடுத்தாச்சா? நீங்கள் சொல்லும்போது பக்க நம்பர் சொல்லுங்கள். அப்போ புதுசாக எடுக்கிறவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. 681வது பக்கத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அப்போ இது இப்போ இந்த ஒரு வார்த்தை மட்டும், கர்த்தருடைய வேதம். அப்போ குறைவற்றது எது? நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட எந்த கேள்விக்கும் இதில் குறைவே இல்லாத எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். குறைவில்லாத ஒன்று இருக்குது. அது என்னது? இதில் குறைவே இல்லை. நீ திங்கிறதுலேருந்து கடைசியில் செத்து முடிகிற, பிறக்கிறதுலேருந்து செத்து முடிகிற வரைக்கும் உள்ள எல்லா காரியமும் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிரு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரே காரியம் கர்த்தருடைய வசனம், இந்த வேதம். இந்த வேதம் வேறு எதுலையா குறைவில்லாமல் இருக்குன்னு யாராலையும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏதாவது ஒரு தேவை வரும் பாருங்க. அடுப்பில் சமைச்சிட்டு இருப்பீங்க, சிலிண்டர் முடிஞ்சிடும். அப்போ சிலிண்டர் என்னது? உங்களுக்கு குறைவாக இருக்குது, தேவை வருது. வெளியே போனீங்க, முதல்ல பார்த்தோம் மழை பெஞ்சிட்டு, கொடை தேவை, இல்லைன்னா ஒதுங்க ஒரு இடம் தேவை. அப்போ அது குறைவாக இருக்குது. இங்கேருந்து திசைநிலை ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு, இங்கே ஹாஸ்பிட்டல் போகிறோம், வைத்தியம் பார்க்குறோம், ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போயிருக்கோம், வந்துட்டோம், 12,000 ரூபா பில்லு போட்டோம்னா 2,000 ரூபா குறைவாக என்ன செய்யுது? இருக்குது. அப்போ ஏதோ ஒரு குறைவு நம்மக்கிட்ட எப்போவுமே என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் நிறைவானது ஒன்று என்னதுன்னா கர்த்தருடைய வேதம். இப்போ இந்த வேதம் நிறைவானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் குறைவுகளை மாற்றக்கூடிய வல்லமை எதில் இருக்குது? அப்போ வசனத்தில் இருக்குது. உங்கள் குறைவுகளை மாற்றக்கூடியது வசனத்தில் என்ன செய்யுது? இருக்குது. இப்போ உங்களுடைய குறைவுகள், என்னுடைய குறைவுகள் மாற்றக்கூடியது என்னது இருக்குது வசனத்தில் அப்படின்னு சொன்னால், இவன் பாருங்களேன், நான் ஒரு தவறான ரூட்டில் போய் ஆண்டவருக்கு எதிரான ஒரு பாவம் செய்கிறேன். இப்போ வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில்
நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில். இப்போ இந்த வசனம் எனக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இருக்க இந்த குறையை அது நீக்கி இந்த வசனத்தின்படி வாழணுங்கிற எண்ணம் வந்தால், நான் வாழ்ந்தா இந்த குறைவை நீக்கி நிறைவை எனக்குள்ளே என்ன செய்யும், அது உண்டாக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம குறைவுகளை நீக்கி நிறைவை கொண்டு வரக்கூடியது என்னது? வசனம். அப்போ எல்லா குறைவுகளை நீக்கி நிறைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரே காரியம் வசனம் மட்டுமே. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள் பாப்போம். குறைவில்லாத ஒரு காரியம் இந்த பூமியில் என்னது இருக்குது? ஆண்டவருடைய வசனம். அவர் பேர் ஆலன் நினைக்கிறேன். இந்த பாட்டு படிச்சிருந்தாங்க தெரியுமா? ஆலன் பாலா. தாய் உருவாகும் முன்னே அப்படின்னு ஒரு பாட்டு படித்தார். அவர் பேர் என்னது? தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அவர் பேர் தெரியுமா? சரி. அந்த ஆள் அவர் சாட்சி சொல்லும்போது ஒரு சில காரியங்கள் சொல்கிறாரு. நான் குப்பை புறக்கிட்டு இருக்கும்போது அவர் குப்பையெல்லாம் புறக்கி அந்த இதில் கிடக்கிறத விற்று காசாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வறுமையான எளிமையான குடும்பமாக இருக்கும்போது அவங்க வீட்டில் அந்த இது பக்கத்தில் ஏதோ சண்டே கிளாஸோ ஏதோ ஜபமோ ஏதோ நடக்கும் பொழுது அங்கே பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்களாம். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான். அந்த பாட்டை இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்களாம், பாடிக்கிட்டே இருப்பாராம். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், அந்த பாட்டை படிச்சுட்டே இருப்பாராம். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருப்பாராம். ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த வார்த்தை உள்ளே போய் போய் இவர் பாடி 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 திரும்ப திரும்ப பாடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி கொண்டு வருகிறார். இவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் ஆண்டவர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்து இன்றைக்கி அநேகருக்கு பிரயோஜனமாக என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்கார். அதனால தான் இந்த பாட்டு அழகான பாட்டு. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை. அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அவன் அந்த பாட்டை எழுத வச்சு அந்த மனுஷனை பாட வச்சு அந்த பாடலில் நமக்கெல்லாம் ஆசீர்வாதமாக்கி நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த பாடலை பாட வச்சு எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ காரியத்தையும் செய்ய அவருக்குள்ளே போனது என்னதுன்னா, நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதை அவர் பாடி பாடி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே சித்தம் அவருடைய சித்தம் செய்யணும் அப்படின்னு அவர் பாட்டை பாடப்பட அவர் ஆண்டவருடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார், நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் போயிடும். எல்லா குறைவுகளும் என்ன செஞ்சிடும், மாறி. இல்லைன்னா குறைவுகள் நிறைவாய் மாறாது. குறைவுகள் நிறைவாக மாறும். இவகிட்ட பாப்பாட்ட போயிட்டு சின்ன பிள்ளைங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் பிடிச்சி வச்சு உங்களுக்கு ஏற்ற வசனம் பைபிளில் என்ன இருக்கும்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன செய்யுங்கள். இவங்க இந்த வசனத்துக்கு பயந்து இந்த வசனத்தை கேட்டு இதை அவங்களுக்கு உள்ளே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழ்ப்படியாமை அப்படிங்கிற ஒரு குறைவு இவங்களை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அப்போ வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நம்மகிட்ட உள்ள குறைவு என்ன செய்யும், போகும். இல்லைன்னா குறைவு என்ன செய்யாது, போகாது. அப்போ நிறைவானது எது, ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வசனம் தான் நிறைவான ஒரு காரியமாய் இருக்குது. இப்போ உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றி எல்லாத்துலேயும் குறைவு இருக்கு. இது நிறைவாய் மாற முதலாவது தேவை என்னது, நிறைவான என்ன தான் கேட்குறியப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்கள். இல்லைன்னா அதை கட் பண்ணி வச்சுருங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். முதல்ல என்னன்னா, குறைவானது போக முதல் பாயிண்ட்டு ஆண்டவருடைய வசனம் நிறைவானதாக உங்களுக்குள்ளே வரும் பொழுது குறைவானது என்ன செஞ்சிடும், போயிடும். ரெண்டாவது சங்கீதம் 34:9 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 34:9 எடுத்துட்டிங்களா? 689 பக்கம் 34வது சங்கீதத்தில் 9வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. அப்போ உங்களுடைய குறைவுகள் நிறைவாக ரெண்டாவது உங்களுக்கு தேவையானது என்னது, ரெண்டாவது தேவை என்னது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் நமக்கு குறைவுகள் என்ன செய்யும், நீங்கும். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும்
பயப்படாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்போ எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, கோபத்தில் திட்டுறேன், யாரை இப்போ போட்டு இவளை திட்டுறேன், திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியாயிடும். இப்போ எனக்குள்ளே தோணுது ரொம்ப கோவப்படுறோம் அப்படின்னு தோணும். ஏன் கோவப்படுற? ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லையே அப்படின்னு தோணும்போது ஆண்டவருக்கு பயந்தா நான் என்ன பண்ணுவேன், அதை தாண்டி அடுத்த எல்லைக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஆண்டவர் மீது எனக்கு பயம் இல்லைன்னா அடுத்தால் என்ன பண்ணிடுவேன், மறுபடியும் ஒரு கட்டையை தூக்கி ஒரு மண்டையில் ஒரு போர்டு என்ன செஞ்சிடுவேன், போட்டுருவேன். அப்படி தானே? ஆண்டவருக்கு பயந்தா என்னுடைய எல்லையை தாண்டி நான் என்ன செய்வேன், கோபம் வராமல் சண்டை வராமல் எந்த வீடு இருக்கும்? யார் வீடாவது இருக்குமா? ஆண்டவரும் ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறார், தவறு வரும்போது கோபம் படுறார். ஆனால் கோபம் வந்து இயல்பு. ஆனால் கோபப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள பிரச்சனை போராட்டங்கள் வருதுன்னா அது வர்றது இயல்பு. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணணும்? அப்போ ஆண்டவருக்கு பயம் இல்லைன்னா அது அப்படியே போயிட்டு போட்டு அப்படின்னு என்ன செஞ்சிடும், இருந்துடும். ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா அடுத்தது அதை செய்வதற்கு நமக்கு பயம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குமானா நம்முடைய குறைவான நம்முடைய இந்த வாழ்க்கை மாறி நிறைவான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. இப்போ வந்து மத்தேயு 6:24 எடுங்க. புதிய ஏற்பாட்டில் 9வது பக்கம் எடுங்க. 9வது பக்கம் 6:24 வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவரை பகைத்து மற்றவரை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்போ ஒன்றில் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு பயப்படாதவங்களாக இருக்கணும். நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராதனை 9 மணிக்கு 8:30க்கு 10 மணிக்கு நம்ம வர்றோம்னா தேவனுக்கு என்ன செய்ய மாட்டோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ வினோசம் வந்து 10 மணிக்கு உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுச்சு. எத்தனை மணிக்கு போவேன்? 12 மணிக்கே போவேன். 9:45 என்ன செஞ்சுருவோம், போயிடுவோம். அப்படி தானே? அதான் ஏற்கனவே கேட்டிருக்கீங்கள. இப்போ ஃப்ளைட்டு வந்து ஒரு 50,000 ரூபா டிக்கெட்டு, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 50-60,000 ரூபா டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே டச் ஃப்ளைட்டில் ஏறி தான் என்ன செய்யணும், போகணும். 12 மணிக்கு ஃப்ளைட்டு. எத்தனை மணிக்கு போவேன்? எவ்வளோ நேரம்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடுறோம், போயிடுறோம். எதுக்கு? ஃப்ளைட்டு நம்மளை விட்டுட்டு போயிருமோங்கிற பயம். 50,000 போயிருமோங்கிற, ஃப்ளைட்டு நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்னாடியே வந்திருப்பாருங்கிற பயம் நமக்கு இருக்குதா? அப்படி யோசிக்கணுங்களா? இன்றைக்கி ஜபம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30க்கு ஜபம், இல்லைன்னா 7 மணிக்கு. உனக்கு நீ வந்து வழக்கமாக டெய்லி நைட்டு 8 மணிக்கு ஜபம் பண்ணுற, நைட்டு 7:45 ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். 8 மணிக்கு நீ வழக்கமாக ஜபம் பண்ணுற டைம் 8 to 8:30 ஜபம். கரெக்டாக 7:45 ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை எங்கே இருக்க? என்ன வீட்டில் தான் இருக்கேன், உடனே கிளம்பி வா, உடனே ஒரு அவசரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவருக்கு பயப்படுறியா மனுஷனுக்கு? நம்ம எப்படி வாசித்தோம் அந்த இதை வசனத்தை திரும்ப வாசி தம்பி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. கடைசி பாருங்க, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் ஒன்றில் ஆண்டவருக்காக வாழணும், இல்லைன்னா இந்த பூமியில் உள்ள மனுஷனுக்காக என்ன செய்யணும், வாழணும். இந்த 2 தான். அப்படி தானே? 2 காரியம்தான். ஒன்றில் ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைவுகள் நிறைவாகும். அப்படி குறைவுகள் நிறைவாகணும்னா ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு 2வது பாயிண்டாக பார்த்தோம். முதல்ல வசனம் உள்ளே வரணும்னு பார்த்தோம், வசனம் வேணும்னு பார்த்தோம், வசனம் தான் மாற்றணும்னு பார்த்தோம். 2வது தெய்வ பயம்னு பார்த்தோம். இந்த தெய்வ பயம் இருக்கிற மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தவறான ஒரு காரியம் வரும்பொழுது பயந்து நடுங்கி அதை விட்டு விலக என்ன செய்வாங்க, ஒன்று. இன்னொன்று, 2 பேருக்கும் வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடியாது. உனக்கான நேரத்தை நீ ஒதுக்கியிருக்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வர்றான் ஒருத்தன் வந்து கூப்பிடுறான்னா நீ யோசிக்க வேண்டியது என்னத்தை யோசிக்கணும்னா, இதை வந்த மனுஷன் சாதாரணமாக என்ன செய்யலை, உங்ககிட்ட வரலை, வேற ஒருத்தன் என்ன செய்கிறான், கொண்டு வாரான். அப்போ புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும்னா, அந்த மனுஷனுக்கு ஊழியம் செய்ய, இது என்னுடைய ஜபத்துக்கு போக வேண்டியது இருக்குது, 8 மணிக்கு ஜபம், 9 மணிக்கு மேலே என்ன செய்யும், கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும், மகிமை. இல்லைனா நீ 2 பேருக்கும் வேலை செஞ்சிடலாம், வந்து ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா 2 பேருக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும்
கூடாது. நான் சொல்லலை, வசனம் என்ன செய்யுது சொல்லுது. 2 பேருக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஜபம்னா ஜபந்தான், ஆண்டவர்னா ஆண்டவர் தான், ஆண்டவருக்கான வாழ்க்கைனா ஆண்டவருக்கு. இதில் சமரசமே எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, கூடாது. அப்படி சமரசம் பண்ணி 2 பேருக்கும் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள கர்த்தருடைய பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பயம் இல்லைன்னா உங்களுடைய குறைவுகள் நிறைவாகாது. உங்களுடைய குறைவுகள் குறைவாகவே தான் இருக்கும். குறைவுகள் குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. கடைசியாக எண்டுக்கு ஆண்டவர் வருகிற அந்த நாள் வரும் பொழுது நாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய நேரம் என்ன செய்யும் வரும். அல்லேலூயா. அப்போ 2வது என்னது, தேவ பயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். சங்கீதம் 128 4 5 வாசிங்க பார்ப்போம். 28 4 5. எடுத்தாச்சா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு குறைவுகள்லாம் நிறைவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசியேன். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். 1 பாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கஞ்சுகளைப் போல் இருப்பார். அப்போ ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நாம் செஞ்சு வேலை செஞ்சு உழைக்கிற அந்த பணத்தை நாம் தான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அது அங்கே போயிட்டு நோய்க்கு போயிட்டு பேய்க்கு போயிட்டு இந்த கதைக்கே இடம் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆனபடினால நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை நாம் தான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். கர்த்தருக்கு பயப்படலைன்னா ஊர் என்ன செய்யும், சாப்பிடும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது இருக்குது. 3வது சங்கீதம் 34 10 வாசிங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க, குறைவுகள் நிறைவாக மாறும். அதற்கு எது காரணமாக இருக்குது? முதல் பாயிண்ட்டு வேதம் தான் காரணம், வசனம் தான் நிறைவானது. அதனால் குறைவில்லாத இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீக்கும்னு பார்த்தோம். 2வது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன செய்யும், குறைவுகளை நீக்கும். 3வது சங்கீதம் 34 10 வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாரை தேடுறவங்களுக்கு? அப்போ 3வது என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காசு தேவை, பணம் தேவை, வேலை தேவை, பொருள் தேவை, வீடு தேவை, நிலம் தேவை, குடும்பத்தில் உள்ள சமாதானம் தேவை, அன்பு தேவை, எல்லாமே தேவை தான். ஆனால் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது. நன்மையான எந்த காரியமும் நம்மளை விட்டு தூரமாக என்ன செய்யாது, போகாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி நம்மக்கிட்ட என்ன செய்யும், வரும். வருவதற்கு நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவை, கர்த்தரை தேடணும். 3வது பாயிண்ட். முதல்ல நம்முடைய குறைவுகள் நிறைவாக அந்த வசனம் தேவை. 2வது அவருக்கு பயப்படுற பயம் தேவை. 3வது அவரை தேடணும். அல்லேலூயா. அவரை தேடாமல் நமக்கு என்ன செய்யாது, ஒன்றும் கிடைக்காது. வாசிங்க மார்க் 10:46 வாசிங்க. மார்க் 10:46 புதிய ஏற்பாட்டில் 64வது பக்கம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் எடுத்தாச்சா? எடுத்தோன்னு சொல்லுங்கள். 46வது வசனம் வாசிங்க. வாசிங்க 46லேருந்து வாசிங்க. வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான்? நல்லா கேட்டுக்கிறங்க. ஒரு குருடன் கண்ணு தெரியாமல் இருக்கான், ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்ட இவன் ஆண்டவர் போகிறாருன்னு கேள்விப்பட்டு இயேசு போகிறாரு அவங்க பேசுகிறது காதில் விழுந்தோடனே இவர் கூப்பிட்றாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமாக என்ன செய்கிறாங்க? கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அநேகர் வந்து என்ன செஞ்சாங்களாம்? அதட்டுறாங்க. சத்தம் போடாதப்பா, அவரே பிஸியான ஆள், அவர் என்னது பிஸியான ஆள். அங்கே போய் அடுத்தால ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது, அங்கே ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ போட்டு அவரை என்ன செஞ்சிட்ருக்க? தொல்லை பண்ணிட்டுருக்கீங்கன்னு அதட்டுறாங்க. அதட்டும் போது அவர் என்ன பண்ணுறாரு? இன்னும் அதிக சத்தமாக கூட கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறாரு. இதே மாதிரி தான் கர்த்தரை தேடுறாரு. வந்து தடை பண்ணுற மாதிரி நீ ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாற்றுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். கார் எடுக்க போகணும், என்ன செய்யணும்? எங்கே போகணும்? வேட்டைக்கு என்ன செய்யணும்? போகணும், வேட்டைக்கு போகணும். என்ன வரல, கூட்டத்துக்கு வரல, இன்றைக்கி ஜபம் இருந்துச்சு இல்லையா? என்ன வரணும் தான் இருந்த மாதிரிங்க. 9 மணிக்கு கொண்டு விட்டுறேன்னு வண்டியில் ஏற்றி நாயை ஏற்றிட்டு கூப்பிட்டு போனோன்னு நாயோட நாயை என்னையும் ஓட என்ன செஞ்சுட்டாங்க, விட்டாங்க அப்படின்னு நான் பாருங்க. ஒரு நாள் எனக்கு விடியே இறக்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறேன், நாய் கூட வேட்டைக்கு விட ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இன்னைக்கு ஜபத்துக்கு போயிருக்கணும் இல்லை, நம்ம இது நம்ம ஜப வேலை இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். தெரியுது, அந்த 9 மணிக்கு கொண்டு விட்டுருவான்னு சொன்னானே, 12:30 கொண்டு விட்டானே. ஏன்னா 12 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிச்சு. அவன் 12:30 என்ன செஞ்சுருவான்? விட்டுருவான். இங்கே என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி நம்ம கெஞ்சிட்டு எடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்திங்க, என் வாழ்க்கை மாறட்டும், என் குடும்ப சூழ்நிலை மாறட்டும், எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு உயர்ந்தவனா உம்முடைய பிள்ளையா நிற்கணும் அப்படின்னு கெஞ்சிட்டு திடீர்னு ஒரு ஃபோன் வந்தோன்னே என்ன பண்ணிடுறோம்? போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறோம். நம்ம இந்த தடை வரும்போது என்ன செய்யணும்னா, தடையை தட்டி விட்டுட்டு இன்னும் சத்தமாக என்ன பண்ணணும்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடணும். கூப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை பாருங்க. இதை கவனமாக கேளுங்க. இயேசு நின்றுட்டு சொல்கிறாரு, அவனை கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. யார் அதட்டுனாங்களோ அவங்க போய் மறுபடியும் சொன்னாங்க, தைரியம் மாதிரி ஏதாவது பண்ணுவார், உனக்கு ஏதாவது பண்ணுவார். முதல்ல அதட்டினது யார்? முதல்ல இடைஞ்சல் பண்ணது யார்? நீ ஆண்டவரோட சேர விடாமல் இந்த இப்போ பரவாயில்ல, இதுக்கு முன்னே முதல்ல உங்களுக்கு வர்ற மாதிரி எனக்கு என்ன செஞ்சுருக்கும்? வந்திருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு வந்து ஜபத்துக்கு போகிறக்கோ பைபிளை தூக்குறக்கோ இடைஞ்சலாக பண்ணுவாங்க. அதை பண்ணால் இவன் என்ன செஞ்சுருவான்? மிதிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பேசுவாங்கன்னா, நல்லா பண்ணிட்டல, ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, ஏதாவது என்ன செய்வார்? பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போ ஆரம்பத்தில் உங்களிடத்துல போராடுகிற இந்த நபர்களை நீங்கள் தூக்கி ஓரம் போட்டுட்டு நீங்கள் இன்னும் சத்தமாக ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? நிற்பார் உங்களுக்கு சுட்டி. அதானே அப்படி சொல்லுது 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு உங்களுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்வார்? நிற்பார். நீங்கள் ஆண்டவரை தேடுனா, 3வது பாயிண்ட், ஆண்டவரை தேடுனா அவங்களுக்கு குறைவில்லைன்னு பார்க்குறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா கர்த்தரை தேடுகிற நம்மளுக்கு தடை வரும்போது, நோய் வந்துட்டு, ஐயோ உடம்பு சரியில்லை அதனால் ஜெபம் பண்ண முடியலை, ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துட்டு, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, என்னைய இவன் கூட்டிகிட்டு போயிட்டான், என்னைய அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டா, அவன் இப்படி பண்ணிட்டா, அப்படி பேசிட்டா, இப்படி பல காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய ஜெபத்தை தடை செய்கிறதற்கு பதிலாக இன்னும் சத்தமாக இதையெல்லாம் அடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே சத்தமாக கூடும்போது இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்வார்? நின்று போன வழியில் அப்படியே நிற்பார். நின்றுட்டு திரும்பி சொல்ல, அவனை என்ன செய்ய முதல்ல கூட்டிகிட்டு வா, சத்தம் கொஞ்சம் ஓவராக தான் என்ன செய்கிறான்? போடுறான் அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே விட்டுருவாரா? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு வந்துட்டா என்ன கேட்பாரு? நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு என்ன செய்வார்? கேட்பார். கூப்பிட்டது யாரு? இயேசு கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன செய்யணும்? ரொம்ப சத்தம் போடுறியப்பா. முதல்ல கேட்டுச்சு, ஆனால் அவங்க அதட்டினாங்க பற்றியா, அவங்க தடை பண்ணாங்க பற்றியா, அந்த நோய் வந்து உடனே தடுத்துச்சு பற்றியா, ஜெபம் பண்ண விடாமல், அந்த மனுஷன் வந்து உடனே அங்கேயும் சுற்றுறதுக்கு கூப்பிட்டான் பற்றியா, அந்த ஜெபம் பண்ண விடாமல், அந்த பிரச்சனையை கொண்டு வந்து பிசாசு போட்டான் பற்றியா, ஜெபம் பண்ண விடாமல். அப்போ நீ என்ன பண்ணுறன்னு தான் பார்த்தேன், கொஞ்சம் சத்தமாக தான் கூப்பிடுற,
அதனால் என்னது, உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு. நீ என்னைய தேடுனா உனக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. யார் சொன்னா? ஏசு சொல்கிறார். நீ என்னைய தேடுனா உனக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த தடையும் அவனுக்கு ஒரு பொருட்டு. நீ ஆசீர்வதிக்கப்பட இல்லைன்னா பாக்கியவானா இருக்க நீ விரும்புனா உனக்கு எதுவும் தடை கிடையாது. இவன் முதல்ல ஒரு சொப்பனத்தை போய் யோசிப்பு சொல்கிறார், அப்படி தானே அவங்க அண்ணன்மார்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க? சார் நல்ல அழகான சொப்பனம் கண்டிருக்கீங்க, ஒன்று பாராட்டாக செஞ்சாங்க. நீங்கள் நல்லா பிந்தி வாசி பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்படையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம இதை பற்றி தெளிவாக பேசலான்னு டைம் இல்லை. யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருக்கார். இந்த மனுஷன் சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு கனவு கண்டுறாரு. கனவு எப்படி கண்டுறாரு? மொத்தம் 12 பேர் இருக்கான். 11 பேரும் இவரை வணங்குற மாதிரி ஒரு கனவு கண்டுறான். இதை போய் சொன்னால் அவன் 11 பேரும் விடுவான். அவ்வளோ பேரும் பெரிய ஆளுக்கு இவன் தான் கடைசியில் பொடியன். அவன் பொடியை வந்து சொல்லும்போது பெரிய ஆட்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? அப்படியே விடாண்டன்னு மறுபடியும் இன்னொரு நாள் போய் சொல்கிறாரு, இன்னொரு கனவு கண்டேன். அதே மாதிரி இன்னொரு கனவு தூக்கி குளிக்கலன்னு செஞ்சாங்க, போட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தாரு, இவன் சொல்கிறாரு, இவங்க தடை பண்ணுறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, கேட்கல. மறுபடியும் ஆண்டவர் வந்து தந்ததை என்ன பண்ணுறாரு, போய் சொல்கிறாரு, தூக்கி குளிக்கல என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு, அடிமையாக விற்றாச்சு, அவனை எய்த்து கொண்டு போயாச்சு, பல கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு, கடைசியில் சிறைச்சாலைக்கு போயாச்சு. இப்போ ஒரு நாள் வரும்போது ஏசு எப்போ இவ்வளோ தடை வருது, மறுபடியும் என்ன செய்கிற, நிற்கத்தான் செய்கிறான் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்காங்க. என் ஜனங்களுடைய பஞ்சத்தை என்ன பண்ண போகிறேன், போக்க போகிறோன்னு யோசேப்பு மூலமாக சாப்பாடு என்ன செய்கிறார், இஸ்ரவேலர்களுக்கும் கொடுக்குறார். கொடுக்க அங்கே உயர்த்தி வைக்கும்போது சொல்கிறார், நான் துன்பப்பட்டது என்னது நல்லது. முன்னக்கூட்டியே ஆண்டவர் இந்த சூழ்நிலை அறிஞ்சு தான் என்னை உங்கள் மூலமாக அடிமையாக்கி இங்கே கொண்டு வந்து போட்டார். அதனால தான் இன்றைக்கி உனக்கு என்னது கிடைக்குது, சோறு கிடைக்குதுன்னு சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கண்டு நிற்காதபடிக்கு ஆண்டவருக்காக நாம் அவரை தேடி அவரை நாடி நாம் ஓடுவோமானால் நமக்கு ஆசீர்வாதம் 2 மடங்கு என்ன செய்யும். வேறு யாராவது பாதிக்கப்பட்டவங்க வந்து 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றால் பைபிளில் ஞாபகம் வருதா? 2 பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி யோபு. சரி வாசிங்கப்பா, யோபு 1ஆவது அதிகாரம். எடுங்க யோபு 1 634வது பக்கம். எடுத்தாச்சா? 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. போதும். ஏன் இதெல்லாம் பண்ணார்? ஏன் சால்வையை கிழித்தார், மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, தலையை சிரைச்சிட்டு தரையில் போய் விழுந்து பணிந்து அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி போய் ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்கார்றாரு? ஏன் பண்ணார்? அவருக்கு பயங்கர போராட்டம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அவர் உடம்பெல்லாம் புண்ணாயிட்டு பயங்கர பருக்களால் ஊரல் எடுத்து பிரச்சனையில் உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டு அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, இன்னும் வந்து உண்மையும் உத்தமமாக இருக்கேன், தேவனுக்கு உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டாலே ஏரியா போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்தாச்சு, பிள்ளைகளை இழந்தாச்சு, சொத்தெல்லாம் இழந்தாச்சு, ஆடு மாடுகளே இழந்தாச்சு. கடைசியில் நோயும் வந்துட்டு குஷ்டம் பிடிச்சவனா தூக்கி வெளியேயும் தூக்கி என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. இருந்தது மனைவி மட்டும், அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. இப்போ கடைசி அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் யோபுக்கு கொண்டு வந்தது யார்? ஆண்டோடைய சமூகத்தில் போய் பிசாசு போய் கேட்குது, அவன் உண்மையாக இருக்கானா, நீர் பாதுகாக்கிறீர் அதனால உண்மையாக இருக்கான், கொஞ்சம் உங்களுடைய வேலையை எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேணாலும் என்ன செய் பண்ணு, ஆனால் யோபுவை வந்து என்ன செய்யாது, ஜீவனை மட்டும் என்ன செய்யாத தொடாது அப்படின்னு விட்டோடனே சாத்தான் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் கொண்டு வரான். உடனே ஆண்டவர் வரார், நீ என் பிள்ளைய இவ்வளோ சோதிக்கிறியா, அவன் உண்மை உத்தமமாக இல்லையா இருக்கான். ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 42வது அதிகாரம் எடுங்க அதே யோபுல. நாற்பத்தி எடுத்துட்டீங்களா? எழுபத்தி 1வது பக்கத்தில்
10வது வசனம் வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டந்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். இவன் படாத பாடுபடுறான், கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், எல்லாம் நெருக்கமாக வருது. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக தான் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சான் இருந்தான். அவரை மறுதளிக்கலை, அவர் சொன்னதை மீறலை, எதுவுமே பண்ணலை. அப்படி இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை 2 மடங்கு ஆசீர். அப்போ உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகி நீங்கள் நன்மையினால் நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3வது என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடி அவர் சொன்னதை செஞ்சால் போதும், உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறி எல்லாமே மாறிடும். அதை கடைசியாக வாசிப்போமா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். 126வது பக்கம் எடுங்கய்யா. புதிய ஏற்பாட்டில் 126வது பக்கம் எடுத்தாச்சா? 2வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். என்ன செய்யணுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்போ இங்கே கானாவூர் கல்யாணத்தில் ஒரு பெரிய சம்பவமே என்ன செய்யுது? நடக்குது. அங்கே என்னது குறைஞ்சிட்டு? நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைகள் என்ன செய்யுது? இருக்குது. என்னையும் சேர்த்து தான். இந்த குறைவுகள் நிறைவாக மரியாள் அழகான ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் உங்களுக்கு இதையெல்லாம் விட்டுருவோம், நம்ம என்ன பண்ணிடுவோம்? மாதாவை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆனால் மரியாள் என்ன சொல்கிறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அவர் சொன்னதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனால் திராட்சரசம் என்ன, தண்ணி வந்து என்ன தான் மாறணும்? தண்ணி மட்டும் திராட்சரசமாக மாறணும். ஆனால் தண்ணி திராட்சரசமாக மாறணும். ஆனால் அவர் சொல்கிறத என்ன செய்யக்கூடாது? அப்படி இருந்தால் மாறுமா? மாறாது இல்லையா? இப்போ அங்கே நடந்த ஊழியர்களை வந்து ஏசு என்ன சொன்னார்? அந்த ஜாடியில் தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? வாசிங்க பாப்பா, அதில் கரெக்டாக வாசிங்க. இவன் நான் அழகாக பார்த்து, தம்பி இந்த ரோஸ் மில்கை வந்து பின்னாடி செசியை கட்டை கொடுத்துரு, இல்லைன்னா குட்பின்ட்டை கொடுத்துரு, இல்லைன்னா வினோசன்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அவன் என்ன சொல்லுவான்? ரோஸ் மில்கா பைத்தியம் இதே முடிச்சிட்டா அவன் சொல்லியே சொல்ல மாட்டியா? சொல்லுவதானே? இப்போ அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம என்ன செய்யணும். அவர் சொல்கிறாரு, அந்த தண்ணியை கொண்டு சாடியில் ஊற்றுனாங்க, ஊற்றியாச்சு. ஏசு சொல்கிறாரு, அதை கோரி என்ன பண்ணு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது சாடியில் என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு. அவர் சொல்கிறார், நீ கோரி கொண்டு போய் என்ன செய். இங்கே ஒரு பெரிய பரீட்சை வைக்கப்படுது. அவர் சொன்னதை செய்யன்னு யார் சொல்லிட்டா? மரியாள் சொல்லிட்டாங்க. செய்கிறதுக்கு வேலைக்காரங்க ரெடியாகி தண்ணியையும் கோரி ஊற்றுறாங்க. தண்ணியை கோரிட்டு ஊற்றிட்டு விடுவாங்கன்னு பார்த்தா அதை கோரி போய் என்ன போய் பந்தியில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் அப்படி தானே இருக்கி. வாசிங்க 7வது வசனத்துலேருந்து 8வது வசனம் பாருங்கள். அவர் 7லேருந்து வாசிக்கிறேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அப்படி தானே? அது வரைக்கும் அது திராட்சரசமாக மாறிச்சுன்னு எங்கேயும் என்ன செய்யலை, அதில் எழுதலை. கோரிட்டு போங்கப்பா அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னால் என்ன செய்யணும். நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம், வினோசன்ட்டை கொண்டு போய் இதை கொடு, ரோஸ் மில்கை கொடுன்னா டப்புன்னு தூக்கி என்ன செஞ்சுருப்போம், போனதுக்கு தான். நாங்கள் வேறு பைத்தியம் சொல்லிட மாட்டாங்க.
அவன் என்னை அடித்து கொள்றதுக்கா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அந்த தண்ணீர் எதா மாறுது, திராட்சை ரசமாக மாறுது. அப்போ ஆண்டவரை தேடி அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட்டால், தேடினால், அவர் சொன்னபடி நாம் நடந்தால் நம்முடைய குறைவுகள், அந்த காணவர்கள் எண்ணத்தில் உள்ள குறைவு நிறைவாச்சா ஆகலையா? தண்ணி எதா மாறுச்சு? இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்க குறைவுகள், நம்ம குடும்பத்தில் இருக்க குறைவுகள், நம்ம வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அவர் உங்களுக்கு சொன்னதை என்ன செய்ங்க. உங்கள் குறைவெல்லாம் என்ன செஞ்சிடும். அவர் சொன்னது எங்கே இருக்குது? ஆமாம், அவர் சொன்னது எங்கே இருக்கி? பைபிளில் இருக்கி. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் இப்படியெல்லாம் வாழ மாட்டான், இப்படியெல்லாம் வாழும். ஈஸியாக புரிஞ்சுட்டா? அப்போ அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணுங்கள், செய்ங்க. வேறு யார் சொன்னாலும்